காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு ஒரு வானலியில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் 2 பெரிய பூவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆஞ்சி வச்சுருக்கேன். அதை அந்த சுடுதண்ணியில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டுறலாம். ஒரு சின்ன மிக்சி ஜாரில் 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி நடுத்தண்டு நீக்கிட்டு கட் பண்ணி போட்டுடலாம். கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சிடலாம். 3 நிமிஷம் காலிஃப்ளவர் இந்த சுடுதண்ணியில் இருந்துருச்சு. இதை அரிச்சு அப்படியே பச்சை தண்ணியில் போட்டு வடிகட்டி வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய பேசனில் அரைச்ச தக்காளி வெங்காயம் விழுது, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் கார்ன் மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தூள் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வடிச்சு வச்ச காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் காலிஃப்ளவர் கொஞ்சம் எடுத்து போட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டு அப்புறமா திருப்பி விட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததையும் எடுத்துடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி.